சரிங்களா? இப்போ மிஷின் எடுத்துட்டு போயிடுவாங்க. பெச டெஸ்ட் ஓகே தான். இந்த ஒரு டைல்ஸை வச்சுட்டு பள்ளம் எடுத்து கொடுப்பா. அதை நான் வந்து காமிக்கிறேன் பாரு. இப்போ இல்லை நான் எல்லாம் அப்படியே சொல்கிறேன் பாரு. இது மாமா, எங்கள் மாமனார் அங்கேயா இருக்காரு. அவர் சொல்லுவார் பாரு. அவர்கிட்ட ஃபோன் விடலாம். அம்மா அது அந்த காமிங்கம்மா டைல்ஸ் ஓடிக்கிறது. சரி வரேன். யார் விட்டுருவாங்க போடிதா வண்டோட்டியில் எங்கள் ஐஸ் இன்னும் 10 ரூபாய் போட 10 ரூபாய் ஏம்மா இல்லைம்மா 3 போயிட்டு ஐஸ்லாம் வாங்கி நிறைய கொட்டு இன்னும் 10 ரூபாய் எக்ஸ்ட்ரா விடுவாங்க. 10 ரூபாய் எழுதுறேன் பாரு. டிஃபன் தான் வைக்கிறா டிஃபன் இல்லை பையன் முடி போட்டு டிஃபன் வாங்கி ஐஸ்கிரீம் நிறைய போட்டுட்டு பெறண்ணா டைம் ஆகுது போண்ணா. பழைய வயசுக்கு போண்ணா. எது நீ வீடு அனுப்பினா நான் வருவேன். அப்புறம் நான் பக்கம் பண்ணிடலாம்ல. இப்போ பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே என்ன போடுறீங்க? சொல்கிறேன். உங்களுக்கு வேணா கஸ்டமைஸாக அவங்க எங்கெங்கெல்லாம் போட்டு வேணுமோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கலாம்ல. சோஃபா போடுற இடத்துல பக்கத்தில் உங்களுக்குலாம் ஓப்பனில் தானே வருது. இது சில விட பார்த்தீங்கன்னா யாராமே இருந்தால் பால் சீலிங் போட்டோம். அப்படியே போடலாமா என்ன பண்ணுறோம்? வீடு கம்மியாக தான் ஆகும். இந்த வீட்டுக்கு அழகாக இருக்கும். ஒரே நாள் இந்த சைஸ் ஒரே ஒரு நம்மளுக்கு மீன் இந்த மாதிரி மீன் தான் ரவுண்டாக விடணும்னா அறக்கவே மாட்டோம். முதல்ல ஓங்கி நறுக்கு வெட்டிடுவா. இல்லட்டி மீனுக்கு அந்த ஐஸ்ல ஊர்ன மட்டுமே என்ன இது உடைய ஆரம்பிச்சிருக்கு. மீனை பார்த்து தெரிஞ்சு போச்சு. அது வேற சொல்லிட்டேன். நாளைக்கு வேற மீன் எடுக்க பேச மாட்டான். மீன் நல்லா இருக்கு. மீன்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. மீன் சூப்பராக அந்த மாதிரி இருக்குல்ல. ஆர்வம் இருக்காது. எல்லாத்தையும் காலையில் வச்சுலாம் பண்ணுறேன். யாருக்கு தண்ணி இல்லாத யாருக்கும் அழுகுங்களா? அதுக்கு ஒரு ஸ்கூல் குரூப் எங்கேயும் நான் அம்மா நாங்கள் முஸ்லீம் ஸ்கூல். இதில் எப்படி பாதி அந்த குழம்பு கரெக்டாக இருக்கும். குழம்பு தயிர் பீஸ் இல்லை. நீ மட்டும் தனியாக தெரியா? நான் எல்லாம் மொத்தமாக தான் போகும். அதனால பண்ண முடியாது. ஆளுங்க வச்சு வீட்டு கிளம்புறேன். பண்டு வசூல் பண்ணேன். பண்டு வசூல் பண்ணேன். சேலரி பேஸு கொஞ்சம் நேரம் ஒரு 40 ஆகும். மணிக்கெல்லாம் ஆக்சர் மொத்தமாக நான் அந்த வேலையை கஷ்டம் நெய்யிலே பிடிக்கா ஸ்பீடாக பரட்னா போட்டலாம். ஸ்பீடாக பரட்னா போட்டலாம். நீ வர ரொம்ப ஸ்லோவாக வந்து ஸ்பீடாக வெட்டினாரு. புரியல. நீ ஸ்பீடே போயிடுச்சு. இதெல்லாம் வந்தால் ஸ்பீடாக வருது. ஸ்பீடில் மீன் அதிகமான ஸ்பீடாக இருக்கும். மீன் வெட்டுறது யாராருக்கு வெட்டணும் ஸ்பீடு யாராருக்கு அளவு. நீ ஜனமான சமைச்சில தான் வெட்டுற. ஓகே ஒன்றும் பிரச்சனை கிடையாது. வாங்க அதே வட்டம் வைக்கிறேன். வாங்க அப்படியே என்ன பார்த்துக்க. ஹலோ அண்ணா சொல்கிறா. இந்த ஓனர் இதை வீட்டு
சிவிக்கால வந்து நீங்கள் ஆமாண்ணா. இப்போ இதெல்லாம் ஏற்றி கொடுங்க அவர் வந்துட்டே தான் இருப்பார். வெல்டிங் எஸ்டிமேட் ப்ரெஷர் ஏற்றி கொடுங்க லீக் இருக்கும் நிறைய வீட்டில் 2-3 வாட்டி வந்து சரி வச்சுண்ணா சொல்லலாமா? பஷாடி சொல்லு. அஸ்தியா அவர் பேர் சொல்ல வச்சிட்டாரு. நான் ஃபினிஷிங் முடியும் சுத்தமாக இருக்காது. அவர் ஊருக்கு போயிருந்தாரா? டிக்கெட் டிக்கெட் சரியா ஃபினிஷ் சரி ரெடியா? பாருண்ணா. நான் ஒரு செதில் மட்டும் தான் அடிச்சாரு. நான் கேட்டேன். நான் தான் ஃபினிஷிங் முடியுண்ணா. 10 நிமிஷம். டைம் தான் அதிகமாக உங்களுக்கு. நான் ரவுண்டாக வேண்டாம் கொடுத்து போட்டுடா. கொஞ்சம் பீஸ் ரவுண்டாக போட முடியாதா? கொஞ்சம் போட்டுருவோம். கொஞ்சமாக போடுங்க ரவுண்டா. ஓகேவா? இந்த அளவுக்கு நைஸாக இருக்கட்டும். முடிஞ்ச அளவுக்கு. இதாக கூப்பிட்டாங்க போல வீட்டில் நீங்கள் பேசலாம் ஓகேண்ணா. மனிஷே ஹலோ சார். சார் அவர் ஒத்துக்கவே மாட்டார் சார். லீக் இருக்கான். அது ஆல்ரெடி 3 வாட்டி அடிச்சிட்டாங்கண்ணா. ஒரு 3 கிலோ 3 வாட்டி அடிச்சோம். ஆல்ரெடி அந்த ஒரு லீக் இல்லை சார். 3 வாட்டியே வந்துட்டே இருக்கான் அச்சியும் சரியாகலையாம். இப்போ என்ன சொல்கிறாருன்னா அவர் இல்லை எனக்கு இப்போ ஏற்றியே ஆகணும், வெல்டிங் பண்ணிவிட்டு மறுபடியும் ஏற்றி தான் ஆகணும், அது ஒத்துக்க மாட்டேன் அப்படி இப்படின்றாங்க. வேணா பே பண்ணிண்ணா. என்ன கவர் பிடிக்கும் ஆனந்த் ப்ரெஷர் டெஸ்ட் சார் நான் முடிஞ்சிச்சு. இதுவே பண்ணிக்கலாம் சார். ஃப்ளோரோட ப்ரெஷர்லேயே பண்ணிக்கலாமே சார். இல்லை ஒத்துக்கவே மாட்டேங்கிறாரு. அவங்க ஒத்துக்க மாட்டாங்க. நான் முடிச்சுட்டு போகணும் சீக்கிரம். எனக்கு அந்த வெல்டிங் லீக் அடிச்சுட்டு எனக்கு தண்ணி ஏற்றி க்ளோஸ் பண்ணி கொடுங்க அப்படின்றாப்பு. ஒரே ஒரு லீக் இருக்கான் சார். நேற்று நைட்டு ஒரு லீக் இருந்துதான். இப்போ எவ்வளோ இருக்குது என்ன இருக்குது? நான் சைட்டுக்கு தான் யார் தான் கத்துறது? ஆனந்துப்பா நீங்க பண்ணுற என்னவா? தெரியல. அங்கே நடக்குது நமக்கு எப்படி தெரியும்? அப்படி சொல்கிறேன் சார். அதுதான் ராஜாவே ராஜா எடுத்து நான் முடியாது. போயிட்டு தான் மறுபடியும் எடுத்துன்னு தான் சார்